இனி விரிவான செய்திகள். புதுவையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் துணைநிலை ஆளுநரை கவர்னர் மாளிகையில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கவர்னரை நேரில் சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுவையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி மனு அளித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. புதுச்சேரி மாநிலத்திற்கு என தனி கல்வி வாரியம் இல்லாத நிலையில் பள்ளி கல்வியில் முழுமையாக தமிழகத்தை பின்பற்றும் புதுச்சேரி அரசு இதுவரை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாதது ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கும் செயலாகும். மத்திய அரசின் இச்சட்டத்தை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அமல்படுத்தாமல் தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளது. இந்தியாவிலேயே எல்கேஜியில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் அதிகம் வசூலிக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகளில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி தலைவர்களும் தனியார் பள்ளிகளின் உரிமையாளராக இருப்பதால் அரசின் சட்டத்திட்டங்களை எந்த தனியார் பள்ளியும் பின்பற்றுவதே இல்லை. மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் இருப்பது அரசின் சட்டவிரோத செயலாகும். எனவே ஆளுநர் இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியின் பொழுது மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில இணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, முன்னாள் கவுன்சிலர் கணேசன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார், பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றித் தருவதாக கூறி 50,300 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் குப்புசாமி. இவர் தன்னிடமிருந்த பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்ற முடிவு செய்து இணையதளத்தில் தேடினாராம். அப்பொழுது அதிலிருந்த கைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட பொழுது அதில் பேசிய நபர் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதற்கு முதலில் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்று கூறினாராம். இதை நம்பிய குப்புசாமி அந்த நபர் தெரிவித்த வங்கி கணக்கிற்கு 50,300 ரூபாயை அனுப்பினாராம். இதன் பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணைய வழி குற்றத்தடுப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுவையில் ஜாதி மாற்றி திருமணம் செய்து கொண்ட புதுமண காதல் ஜோடிகள் பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி எஸ்எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி தவளக்குப்பம் தானம்பாளையத்தை சேர்ந்தவர் 23 வயதான ரிஷிகா. இவர் அதே பகுதியை சேர்ந்த வைத்தியநாதன் ஆகிய இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதல் விவகாரம் ரிஷிகாவின் வீட்டிற்கு தெரிய வரவே அவரை பெற்றோர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர். ஆனால் தொடர்ந்து இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ரிஷிகாவின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே 2 பேரும் வீட்டிலிருந்து வெளியேறி கடந்த 23ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். திருமணமான நிலையிலும் பெண்ணின் உறவினர்களிடமிருந்து கொலை மிரட்டல் வரவே அச்சமடைந்த அவர்கள் பாதுகாப்பு கேட்டு இன்று புதுச்சேரி எஸ்எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் இருவரின் சம்மதத்தோடு வீட்டிலிருந்து வெளியேறி திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் தற்பொழுது ஆட்கள் வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும், எனவே பெண் வீட்டாரிடமிருந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுமண தம்பதியான ரிஷிகா தனது விருப்பத்தின் பெயரிலேயே வீட்டிலிருந்து வெளியேறி வைத்தியநாதனை திருமணம் செய்து கொண்டதாகவும், தன்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை, ஆனால் எனது வீட்டார் எனது கணவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகின்றனர். அவரது வீட்டிற்கு தொந்தரவு கொடுக்கின்றனர். எனவே எனது கணவருக்கும் என் கணவர் வீட்டாருக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு என் வீட்டாரே பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார். உருளையன்பேட்டையில் சிறையில் உள்ள வாலிபரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பெரியார் நகர் 10வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ். பெயிண்டர் ஆன இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் தரப்பிற்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. கடந்த மாதம் 23ஆம் தேதி பெரியார் நகர் கங்கைமுத்து மாரியம்மன் கோவில் எதிரில் நின்றிருந்த ருத்ரேஷை 6 பேர் கொண்ட கும்பல் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பாக உருளையன்பேட்டையில் முருகன் கோவில் வீதி ஈஸ்வரன், கௌதம், அரவிந்த், எழில் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறையில் உள்ள எழில், ஈஸ்வர் இருவரும் முருகன் கோவில் தெரு 4வது குறுக்கு தெருவில் வசிக்கின்றனர். கடந்த 25ஆம் தேதி இரவு பைக்கில் வந்த இருவர் எழில் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். தீப்பற்றி எரிந்த பெட்ரோல் குண்டு தண்ணீர் ஊற்றி அணைக்கப்பட்டது. உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர்.
அதில் முகமூடி அணிந்து பைக்கில் வந்த 2 பேர் பெட்ரோல் குண்டு வீசியது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் நெல்லித்தோப்பு முருகன் கோவில் தெரு சாமுவேல், கீழ்சாத்தமங்கலம் முருகன் கோவில் தெரு கணேஷ் ஆகியோர் என தெரியவந்தது. உருளையன்பேட்டை போலீசார் நேற்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவக்கரை பகுதியில் சாலையோரத்தில் இருந்த குடிநீர் குழாயில் குளித்துக் கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து லாரியில் கடத்த முயன்ற ஓட்டுநரை அப்பகுதி இளைஞர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரை முத்துமாரியம்மன் கோவில் தவுட்டுக்குளம் பகுதியில் உள்ள சாலையோர குடிநீர் குழாயில் அதே பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி குளித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது திருவக்கரையிலிருந்து கிரிசு பவுடர் ஏற்றி வந்த லாரி டிரைவர் அங்கு இறங்கி தண்ணீர் பிடிக்க சென்றுள்ளார். அங்கு குளித்துக் கொண்டிருந்த 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். குழந்தையை தூக்கி கொண்டு வந்து லாரியின் டிரைவர் சீட்டில் அமர வைத்து புறப்பட சென்ற பொழுது சிறுமியின் உறவுக்கார பெண் டிரைவரின் சட்டையை பிடித்து இழுத்து கூச்சலிட்டுள்ளார். இப்பொழுது டிரைவர் உறவுக்கார பெண்ணிடமும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தகாத வார்த்தையால் பேசி லாரியில் அமர வைத்த சிறுமியை கீழே இறக்கிவிட்டு வேகமாக லாரியை எடுத்து சென்றுள்ளார். சிறுமியிடமும் சிறுமியின் உறவுக்கார பெண்ணிடமும் நடந்தவற்றை விசாரித்த அப்பகுதி இளைஞர்கள் அந்த பகுதியில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சி மூலம் லாரியின் பதிவு எண் மற்றும் அடையாளங்களை கண்டு திருவக்கரையில் உள்ள பல்வேறு இடங்களில் தேடினர். மாலை சுமார் 4 மணி அளவில் அதே லாரி நெமிலி வெற்றிவேல் கிருஷர் பகுதியில் லோடு ஏற்றுவதற்காக நின்று கொண்டிருந்தது. சிறுமியும் உறவுக்கார பெண்ணும் கொடுத்த அடையாளத்தின்படி டிரைவரை பிடித்து இளைஞர்கள் விசாரித்த பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்து அந்த கிராமத்தின் இளைஞர்களுக்கான சரவணன் மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த இளைஞர்கள் டிரைவரை நைப்புடைத்து மோட்டார் சைக்கிளில் ஏற்றி வந்து கோட்டுக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இன்ஸ்பெக்டர் வள்ளி நடத்திய விசாரணையில் 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட டிரைவர் புதுவை சுத்துக்கேணி பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பதும் தெரிய வந்துள்ளது. அவரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் நடந்த திருவக்கரை பகுதியிலும் பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் சிறுமியின் உறவுக்கார பெண்ணிடமும் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் திருவக்கரை பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழக அரசு பேருந்து முதலியார்பேட்டை அருகே வந்தபொழுது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. முதியவர் பலத்த காயமடைந்தார். புதுவை கோவிந்த சாலையை சேர்ந்தவர் அரவிந்தன் வட்டிக்கு பணம் விடும் தொழில் செய்து வருகிறார். இன்று காலை அவர் வட்டி பணம் வசூல் செய்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் உப்பளம் சென்றுள்ளார். அங்கிருந்து அவர் முதலியார்பேட்டை கங்கையம்மன் கோவில் தெரு வழியாக கடலூர் சாலை வந்து சாலையை கடக்க முயன்றார். அப்பொழுது சென்னையிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழக அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த அரவிந்தன் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை ஆட்டோ மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்திற்கு முதலியார்பேட்டை போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் சென்று விசாரணை மேற்கொண்டனர். பேருந்து ஓட்டுநரான சிதம்பரத்தை சேர்ந்த பாலகுமாரனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தனது ஆசைக்காரான அம்பாசிடரில் துணைநிலை ஆளுநரை அழைத்துக் கொண்டு வீதி வீதியாக சென்று புதுச்சேரியை சுற்றி காண்பித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறுவயது முதலே ஒரு வாகன பிரியர். சட்டமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை துவங்கியது முதல் அமைச்சர், முதலமைச்சர், என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர், மீண்டும் முதலமைச்சர் என இந்திய அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாலும் எப்பொழுதும் இருசக்கர வாகனத்தில் அதிகம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் தனது பழைய யமஹா RX 100 பைக்கை புதுப்பித்தார். மேலும் அந்த பைக்கில் வந்து தான் தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார். இந்த நிலையில் 1997ஆம் ஆண்டு அவர் முதலில் அம்பாசிடர் கார் வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார். பின்னர் நாளடைவில் புதிய ரக கார்கள் வர அதனை வாங்கி பயன்படுத்தி வந்தார். இதனால் அம்பாசிடர் கார் ஓரம் கட்டி அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல வருடங்களாக கார் உபயோகிக்காமல் என்றிருந்ததால் பழுதாகி மிக மோசமான நிலையில் இருந்துள்ளது. அதன்படி காரை தூத்துக்குடியில் உள்ள ஒரு பணிமனையில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் சீர் செய்ய அனுப்பி வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த கார் சீர் செய்யப்பட்டு புதுப்பொலிவுடன் முதலமைச்சர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இச்செய்தியினை செய்தித்தாள் மற்றும் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவரது செல்போனில் தொடர்பு கொண்டு, அண்ணா, தாங்கள் அம்பாசிடர் காரை புதுப்பித்து உள்ளதாக செய்தி அறிந்தேன். அதில் உங்களுடன் ஒரு முறை புதுச்சேரியில் பயணம் செய்யலாமா என கேட்டுள்ளார்.
துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதன்படி தனது இல்லத்திலிருந்து புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புறப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் சிறிது நேரம் ஆலோசனை செய்தார். பின்பு அங்கிருந்து புறப்பட்ட இருவரும் காரின் பின்பக்கம் இருக்கையில் ஒன்றாக அமர்ந்து கடற்கரை சாலை வழியாக சென்று புதுச்சேரி நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்தனர். அப்பொழுது காரை பல இடங்களில் நிறுத்திய அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களிடம் போட்டோ எடுத்துக்கொண்டும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் மகிழ்ந்தனர். ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றாக புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புதுச்சேரி நகர பகுதியில் வலம் வந்ததை மக்கள் வியந்து பார்த்தனர். மேலும் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மரக்காணம் அருகே ECR சாலைகள் நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக வந்த வாகனம் மோதியதால் வாலிபர் சிகிச்சை பலனின்றி பலியான சம்பவம் CCTV காட்சியில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த அனுமந்தைக்குப்பம் பகுதியை சார்ந்தவர் ஆணியப்பன். இவரது மகன் மணி. இவர் நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் உள்ள அவரது அக்கா வீட்டிற்கு சென்றுவிட்டு நேற்று காலை தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கூனிமேடு அருகே வந்து கொண்டிருந்த பொழுது சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதினார். அதில் பலத்த காயமடைந்த மணியை அருகிலிருந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்த CCTV காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தங்கையிடம் தவறாக நடக்க முயன்ற 17 வயது சிறுவனை தட்டி கேட்ட 13 வயது சிறுவன் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நிரவி பகுதியைச் சேர்ந்தவர் சிங்காரவேலு. இவரது மகன் ரகு. 13 வயதான இவர் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். சிறுவன் நேற்று மாலை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த பொழுது மாயமானார். சிறுவனின் பெற்றோர் உறவினர்கள் சிறுவனை தெரு முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. அதேவேளை பக்கத்து வீடு வழக்கத்திற்கு மாறாக பூட்டியிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த சிங்காரவேலு மற்றும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் பூட்டியிருந்த வீட்டின் உள்ளே எட்டி பார்த்தனர். அங்கு சிறுவன் ரகு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கவே தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்பொழுது அந்த வீட்டில் சிறுவன் ரகு கழுத்து அறுக்கப்பட்டு முகம் நெஞ்சு உட்பட 17 இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டு கிடப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சிறுவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அந்த வீட்டை சோதனை நடத்தியதில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூர்மையான கத்தி கைப்பற்றப்பட்டது. விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் சிறுவன் ரகுவை கொடூரமாக கொன்று உடலை வீட்டில் மறைத்து வைத்துவிட்டு தலைமறைவான பக்கத்து வீட்டில் வசித்து வந்த 17 வயது சிறுவன் மற்றும் அவரது தாயாரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில் தீவிர தேடுதலுக்கு பின் மயிலாடுதுறையில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த 17 வயது சிறுவனையும் அவரது தாயாரையும் காரைக்கால் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சிறுவன் மற்றும் அவரது தாயாரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட ரகுவின் தங்கையிடம் 17 வயது சிறுவன் தவறாக நடக்க முயற்சித்துள்ளார். அதை சிறுவன் ரகு தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த 17 வயது சிறுவன் ரகுவை கொடூரமாக கொலை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறுவன் ரகு கொலை செய்ய 17 வயது சிறுவனின் தாயாரும் உடந்தையாக இருந்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை கொலை செய்யப்பட்ட சிறுவன் ரகுவை கைதான 17 வயது சிறுவன் தவறான கண்ணோட்டத்தில் அழைத்த போது ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை நடந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தங்கையிடம் தவறாக நடக்க முயன்ற 17 வயது சிறுவனை தட்டி கேட்ட 13 வயது சிறுவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் காரைக்காலில் அரங்கேறியுள்ளது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சமூக சேவகருமான பிருத்திவிராஜ் உலக பட்டினி தினத்தை சாலையோரங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சமூக சேவகருமான பிருத்திவிராஜின் ஏற்பாட்டில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தெருவோரங்களில் வீடற்ற வயதானவர்கள் சாலையோரங்களில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சமூக சேவகருமான பிருத்திவிராஜின் ஏற்பாட்டில் காலை உணவு வழங்கப்பட்டது. அவர் பல்வேறு சமூக பணிகளில் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சேவை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.